வணக்கம். பூமா சேனல் வழியாக எங்கள் நேர்மையான கருத்துக்களை உங்களுக்கு அளிக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கருத்தினை கேட்டிடுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்திடுங்கள். தேர்தல் ஆணையம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது? என்னடா தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்குன்னு கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தலைவர் 2 தொகுதி நிற்கிறார், ஒரு தொகுதி ரிசைன் செய்கிறார். எம்எல்ஏவாக ஆன பிறகு உடனே ராஜினாமா செய்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை, விராலிமலை, திருச்சி கிழக்கு இவர் நின்றது. முதல்வர் விஜய் நின்ற தொகுதி. ஏன் இப்படி செலவு? வீண் செலவு தானே. அந்த செலவு எங்கிருந்து வருகிறது? பணம் மக்கள் கட்டும் வரிதானே. ஏன் இதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இதற்கு தடை செய்ய எதற்காக ராஜினாமா செய்தார்கள்? சரி, இதற்கு உண்டான செலவை ஏன் அவர்களிடமிருந்தே பெறக்கூடாது? 2 தொகுதி எதற்கு நிற்பது? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், சீரமைக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்வது போல் தெரியவில்லை. தொகுதி இடைத்தேர்தல் வந்தால் உடனே இடைத்தேர்தல் நடத்துவது, பணம் எங்கிருந்து வருவது? இதெல்லாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். எதற்கு வீண் செலவு? எதற்கு ராஜினாமா செய்கிறார்? 5 வருடம் இருப்பது தானே. வந்தவுடன் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும்? அப்பொழுது அதற்குண்டான செலவு மக்கள் தலை மீது தானே விழுகிறது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் உடன் கவனித்து இதை தடுப்பதற்கு என்ன ஆலோசனை செய்து சட்ட ரீதியாக இப்பொழுது இவர் ராஜினாமா செய்து விட்டார். அந்த தொகுதி இடைத்தேர்தல், அந்த செலவு அவரிடமிருந்து ஏன் வாங்கக்கூடாது? கடுமையான இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தால்தான் அனாவசிய செலவுகள் தவிர்க்கப்படும். இன்று ஒரு அறிவிப்பு. வண்டலூர், வேலூர், சேலம் உயிரியல் பூங்காக்களில் 2 நாட்கள் முதல்வர் விஜய் அவர்கள் பிறந்தநாளையொட்டி இலவசமாம். எப்படி போகிறது தமிழ்நாடு? இதையெல்லாம் முதல்வர் கவனிக்க வேண்டும். வெள்ளை அறிக்கையில் நிதி இல்லை என்கிறார்கள். எதற்கு இலவசம்? எதற்கு ஏன் கொடுக்க வேண்டும் இலவசம்? மக்களால் முடிந்த அளவுக்கு உண்டான கட்டணத்தை நிர்ணயிங்கள். அது எதற்கு செய்கிறீர்கள் இப்படி இலவசம் என்று? எல்லாம் யோசிக்க வேண்டியும். வாயிலே சும்மா சொல்லிவிட்டு செல்வதோ அறிக்கை விடுவதால் பயனல்ல. இதெல்லாம் தெளிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் மக்களும் அப்படி எதிர்பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். இலவசம் வேண்டாம் என்று கூற வேண்டும். பேருந்தில் ஏறினால் இலவசம் எதற்கு? எங்களுக்கு இலவசம் வேண்டாம் என்று மக்கள் எடுத்துரைக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு வந்தால்தான் இந்த தேசம் நன்றாக இருக்கும், நன்றாக வளரும் என்று கூறி நன்றி, வணக்கம்.